புளியந்தோப்புக்கு அப்பால் தனியாக நின்ற குதிரையை தேடி வந்த வந்தியத்தேவன் அங்கே ஆழ்வார்க்கடியானை சந்தித்தான். தம்பி, நீ எந்த பக்கம் போகப் போகிறாய் என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான். ஒருவேளை கடம்பூர் சம்புவரையர் அரண்மனையில் நீ தங்குவதாயிருந்தால் எனக்கு அங்கே ஒரு வேலை இருக்கிறது. உனக்கு மந்திர தந்திரம் தெரியுமா என்ன? நான் கடம்பூர் அரண்மனைக்கு போகிறேன் என்பதை எப்படி அறிந்தாய்? இதில் என்ன அதிசயம்? இன்றைக்கு பல ஊர்களிலிருந்தும் பல விருந்தாளிகள் அங்கே வருகிறார்கள். பழுவேட்டையரும் அவர் பரிவாரமும் அங்கேதான் போகிறார்கள். மெய்யாகவா என்று வந்தியத்தேவன் தன் வியப்பை வெளியிட்டான். தம்பி, எனக்கு ஒரு உதவி செய்வாயா? என்னை அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போ என்று ஆழ்வார்க்கடியான் இரக்கமான குரலில் கேட்டான். இன்றிரவு கடம்பூர் மாளிகையில் பெரிய விருந்து நடைபெறும். விருந்துக்கு பிறகு களியாட்டம், சாமியாட்டம், குரவை கூத்து எல்லாம் நடைபெறும். குரவை கூத்து பார்க்க வேண்டும் என்று எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அப்படி இருந்தாலும் நான் உன்னை எப்படி அழைத்து கொண்டு போக முடியும் என்றான் வந்தியத்தேவன். என்னை உன் பணியால் என்று சொன்னால் போகிறது என்றான் ஆழ்வார்க்கடியான். வந்தியத்தேவன் சந்தேகத்துடன் பார்த்தான். அந்த மாதிரி ஏமாற்று வேலைக்கு நான் வரமாட்டேன். நீ சொன்னதையெல்லாம் யோசித்து பார்த்தால் என்னையே இன்று கோட்டைக்குள் விடுவார்களா என்ற சந்தேகம் உண்டாகிறது. அப்படியானால் நீ கடம்பூருக்கு அழைப்பு பெற்று போகவில்லை என்று சொல்லு. ஒரு வகையில் அழைப்பு இருக்கிறது. சம்புவரையர் மகன் கந்தமாறவேல் என்னுடைய உற்ற நண்பன். இந்த பக்கம் வந்தால் அவர்களுடைய அரண்மனைக்கு அவசியம் வர வேண்டும் என்று என்னை பலமுறை அழைத்திருக்கிறான். இவ்வளவுதானா? அப்படியானால் உன் பாடே இன்றைக்கு கொஞ்சம் திண்டாட்டம்தான். ஒரு சிறிய சீட்டு கொடுக்கிறேன். கடம்பூர் அரண்மனையில் நீ தங்கினால் தக்க சமயம் பார்த்து ஒருவரிடம் அதை கொடுக்க வேண்டும். யாரிடம் கொடுக்க வேண்டும்? பழுவேட்டையரின் யானைக்கு பின்னால் மூடுபல்லைக்கு சென்றாலே அந்த பெண்ணிடம். நம்பிகளே, என்னை யார் என்று நினைத்தீர்கள்? இம்மாதிரி வேலைக்கெல்லாம் நான் தான் ஆகப்பட்டேன். தங்களை தவிர வேறு யாராவது வார்த்தை என்னிடம் சொல்லியிருந்தால்... வந்தியத்தேவன் பிறகு அங்கே ஒரு கணம் கூட நிற்கவில்லை. குதிரை மீது தாவி ஏறி விரைவாக கடம்பூரை நோக்கி சென்றான்.